செங்கன் மலையில் சிவன் அமர்ந்திருக்கார். இந்த மலைக்கு பேர் ரெங்கமலை, கங்கமலை, சிங்கமலை, இந்த மலைகளில் தான் இளம் வயது காலங்கள் அனைத்தும் கழித்தேன் என்று 20 வருடம் கழித்து இன்னொரு பூஜை இங்கு வைத்து நடந்து முடிந்தது. என் குழந்தைகளை மலையிலே ஈஸ்வரனை பார்த்து அங்கு இரவு தங்கி சிவனே குறி சொல்வார். மலர்களை தலையில் தாங்கி நடக்கும் நடக்காது என்று குறி சொல்வார். ஈஸ்வரனை பார்த்துதான் மனக்குறை பணக்குறை சிவப்படியில் தீரும். இன்று அகோரி கோலம் பூண்ட நான் அனைவருக்கும் மும்மூர்த்திகள் பேச்சு கொடுத்து இரவு மலையில் தங்கி அவன் அருள் பெற பயணிக்கின்றோம். இயற்கையோடு இயற்கையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வருடம் ஒரு முறையாவது மலையேறி சிவனை வணங்குங்கள். நோயில்லாமல் வாயில் படுத்து விடாத வாழ்க்கை வாழலாம். வாருங்கள், ரங்கமலை நாயகனை பார்க்கலாம். ஓம் நம சிவாய. ரங்கமலை நாயகனே சரணம் ஐயா, தங்கமலை நாயகனே சரணம் ஐயா, சிங்கமலை நாயகனே சரணம் ஐயா, சிங்கமலை நாயகனே சரணம் ஐயா, சதுர சஞ்சீவி நாயகனே சரணம் ஐயா, வரணும் ஐயா, காட்சி தரணும் ஐயா, வரணும் ஐயா, பாவிக்க வரணும் ஐயா, ரெங்கமலை நாயகனே சரணம் ஐயா, சிங்கமலை நாயகனே சரணம் ஐயா. வெள்ளிங்கிரி மலையோட ரைட்டா? தேடி வருவாங்க. அவரை கல்லுல வீடு கட்டி வாழ்றாரு. கரெக்டாக சொல்றாரு. இங்கே வந்து வெளியே சாப்பிடவே மாட்டார் அவர். இங்கே தான் கூட்டிகிட்டு போய் எனக்கு போதும் மேலே போய் உட்காந்துருக்கு. எனக்கே ஆச்சரியம். அந்த கல்யாணம் ஆகாதவர் கிடு கிடு கிடுன்னு ஏறிட்டாரு. போயிட்டு அப்படியே என்னை சுற்றி இறங்கி சேரை விட்டு எந்திரிச்சு 1991 அவங்கள பார்த்தேன். 34 வருஷம். ஆமாம் ஆமாம். இங்கே தானே சுவடி கிடச்சிது எங்கள் அப்பாவுக்கு. ஒரு முனிவன் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். அதனால் அந்த காலத்துலேருந்து இந்த மலையில் தான் தவம் இருக்கிறது. எல்லாம் இங்கே தான் ஓடி விளையாண்டது. ஒரே தண்ணியாக ஓடும். ஓடையிலே நடந்து போவோம். ஓகே. ஆனால் ஒரு பூச்சி நம்மளை தீண்டாது. நைட்டு 12 மணிக்கு பூஜை நடக்கும். 11 மணிக்கு சென்னையிலேருந்து இறங்குவேன். ஓகே. அப்போல்லாம் பஸ் வசதி கம்மி. ஓகே. இருட்டுக்குள்ளேயே ஏறுவேன். அப்போ ஃபோன்லாம் கிடையாது. டார்ச் வச்சுக்க மாட்டேன். நட்சத்திர வெளிச்சத்துலேயே ஏறுவேன். நான் போனோன்னா தான் பூஜை தருவாங்க. இங்கே தான் உருவம் மாறிடுச்சு. யாருக்கு? உருவமே இங்கே மாறிடுச்சு. எனக்கு முதுமை தோட்டம் வந்துருச்சு. வாயெல்லாம் போய் கண்ணெல்லாம் ஒன்றுலாம் போய் தெரியாமல் போய் நம்ம சேலத்து பாக்கியராஜ் கூட தானே இருந்தார். அப்போ உங்க கூடவா? அந்த ஏலியன் கோயில் கட்டினாங்க. அவங்க சண்முகம்னு ஒருத்தர், மொத்தம் 5 பேர். இது பைரவன் தெரியுங்களா? அவரும் கூட இருந்தாரு. வாங்க ஆஸ்பத்திரி போலாம், கோயில் விடுறாரு. ஏமால அவ்வளோ மரியாதை இருந்தார். அழுதுட்டாரு. எனக்கு அப்படி ஆகமா, இன்னும் இவ்வளவு கிழவனா போயிட்டீங்க. கண்ணு தெரியல எனக்கு. இந்த மலையில தான் அடிவாரத்தில் கண்ணு தெரியல. வாய் இங்கே போயிடுச்சு. உருவமே மாறி போயிடுச்சு. வீடியோ கூட எடுத்து போட்டுருந்தாங்க. வாயெல்லாம் அப்படி போயிடுச்சு. அவ்வளோதான் முடிஞ்சுன்னு பார்த்தேன். அப்புறம் நான் எதிர்பார்த்தேன்.
அப்படியே காட்டி குரு ரெண்டு வந்துச்சு ரெண்டு வந்துருச்சுங்க. வெள்ளியும் முருகன் வந்து ஆமா கத்திட்டு இருந்தது. இந்த இடத்துல என்னங்க வெறும் தீபம் தானே இல்லை வேறு எதுனா இருக்கு? மழை பெஞ்சா அப்படியே வழுக்கும். அந்த மழை இந்த வருஷம் 3 மாதம் தண்ணி வந்துச்சுங்க, அருவி மாதிரி. 3 மாதம் வந்துச்சு. இப்போ இங்கிருந்து அதை பாருங்க, நாளை அப்படியே கலந்து புழுப்புழுத்து போய் வாடையெல்லாம் அடித்து அதனால ஆனை விழுந்தான். இப்படி வருமா தண்ணி? பயங்கரமா வரும். இந்த கல்லெல்லாம் அடிக்க போற வழி எப்படிங்கிறீங்க? கம்பம் போறது இதே மாதிரி அங்கிட்டு ஓடையில தான் போகணும். பிடிச்சிட்டே போகணும். புல்ல பிடிச்சிட்டே போகணும். கம்பி இப்போ போட்டுருக்காங்க. நாய்க்குட்டி மாதிரி வரும். பறந்துட்டு வரும். பறந்து வரும். நாய்க்குட்டி தாய்க்கு மரம். சுத்திக்கிட்டு அது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அடிக்கிட்டு போவாங்க, வீடு கட்டிடுவாங்க. ஆமா.
பார்த்த இடம் கல்லா வாங்கி போட்டுக்கு இன்னும் ஒரு காமெடி கூட போகுது. நான் எடுத்து இவ்வளோ குளத்தை எடுத்து லவக்கு ஆயில் போட்டுருவேன். அவ்வளோ தெம்பாக இருக்கும். புகழ் பாடி வந்தோம் ரெங்கமலை நாயகனே. ரெங்கமலை நாயகனே சரணம் ஐயா,
ரெங்கமலை நாயகனே சரணம் ஐயா, தங்கமலை நாயகனே சரணம் ஐயா, ரெங்கமலை நாயகனே சரணம் ஐயா, தங்கமலை நாயகனே சரணம் ஐயா, சிங்கமலை நாயகனே சரணம் ஐயா, சிங்கமலை நாயகனே சரணம் ஐயா, சதுர சஞ்சீவி நாயகனே சரணம் ஐயா, வரணும் ஐயா காட்சி தரணும் ஐயா, வந்தோம் ஐயா அருள் தருவாய் ஐயா, வந்தோம் ஐயா அருள் தருவாய் ஐயா, ரெங்கமலை நாயகனே சரணம் ஐயா, தங்கமலை நாயகனே சரணம் ஐயா. படித்த கோலத்தோடு அன்று 20 வருடங்களுக்கு முதலில் நடந்த பூஜை இன்று அகோரி கோலமாக அடிவாரத்தில் நடந்தது. நீயே பாதாள லிங்கத்தில் உள்ளிறங்கி மல்லீஸ்வரனாக அருள்பாவித்தாய். மும்மூர்த்திகளாக வடிவெடுத்து வந்து பிரம்மனும் விஷ்ணுவும் சிவனுமாக ஒருமாறி தீட்சி கொடுக்க வைத்தாய். என் நிலை பிழையுமின்றி பூஜை முடிய வர்ண பகவானையும் வர வைத்தாய். வறண்டு கிடக்கிறது உனது பூமி. நான் பார்க்க வசந்த பூமியாக இருந்தது, கைலாசமாக இருந்தது. இன்று காஞ்சி போன பூமியாக உன் மேனி இருக்கலாமா? நாளை ஒரு நாள் விடுத்து மறுநாளும் விடுத்து 3ஆம் பிறையில் மழை பெய்து பாலில் நிறைய வேண்டும். பசுமை சேலை உன்னை போர்த்த வேண்டும் ஈசனை பெருமானே. வருவோர்க்கெல்லாம் குறி சொல்லும் மல்லீஸ்வரா, மனக்குறைகளை கேட்டு அறிந்து பணக்குறைகளை தீர்த்து வைத்து தொழில் குறைகளை தீர்த்து வைத்து செல்வத்திடையை நீக்கி திருமணத்திடையை நீக்கி கர்ம வினைகளை எடுத்தெறிந்து கர்மாக்களின் வினைகளை அடித்தெறிந்து பித்ரு தோஷங்களை எல்லாம் அழித்து செய்வினைகளை எல்லாம் எடுத்து வருவோர்க்கெல்லாம் வசந்தமாக ஐஸ்வர்யத்தை கொடுக்க வேண்டும் ஈசனை எம்பெருமானே. உன்னையே தொழும் என் மகன் லட்சுமணன் ஆதிக்க பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும். நின்னவனின் வாழ்க்கையில் நீயும் விளையாண்டாய், மேனியிலும் விளையாடுகின்றாய். உன்னை தொழும் லட்சுமணனுக்கும் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இல்வாழ்க்கை குழப்பங்களை தீர்த்து வைக்க வேண்டும். நீயே அருணாசல சிவனே, வேதமும் நீயே எங்கள் விடியலும் நீயே, வேதமும் நீயே எங்கள் விடியலும் நீயே, நாள் வினை தீர்க்கும் ரெங்கமலை நாயகன் நீயே, நாள் வினை தீர்க்கும் ரெங்கமலை நாயகன் நீயே, காற்றும் காற்றும் நீயே கடலும் நீயே மலையும் நீயே மலையும் நீயே மண்ணும் நீயே விண்ணும் நீயே காணும் பொருளெல்லாம் நீயே நீயே. மல்லீஸ்வரா, எங்கு பார்த்தாலும் உன்முகம் தெரிகின்றது ஐயா. தேடி வரும் குழந்தைகளை உன் குழந்தைகளாக பாவித்து தீரா பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும். எல்லாம் சிவமயமே, எல்லாம் சிவமயமே, சிவன் இல்லாமல் ஏது யுகமே யுகமே, எல்லாம் சிவமயமே, சர்வமே சக்திமயமே, சர்வமே சக்திமயமே, சகலமும் சிவ சக்திமயமே, எல்லாம் சிவமயமே. சிவா 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 சக்தி சிவா சிவா
கண்டதும் காண்பதும் உன்முகமே, கனவில் கண்டதும் காண்பதும் மல்லீஸ்வரா உன்முகமே, நினைவில் நின்றதும் நிற்பதும் உன் செயலே, நினைவில் நின்றதும் நிற்பதும் உன் செயலே, அன்பே சிவம் அல்லவா, அன்பே சிவம் அல்லவா, அண்டமும் அகிலமும் சிவன் அல்லவா, பண்பே சிவம் அல்லவா, பாசமும் நேசமும் சிவன் அல்லவா, பிரம்மனும் விஷ்ணுவும் சிவன் அல்லவா, பிரம்மனும் விஷ்ணுவும் சிவன் அல்லவா, வடி போற்றி நேசன் அடி போற்றி, சிவசேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீராபெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, சீராபெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, ஆராத இன்பம் அருளும் ரெங்க மலை போற்றி. ரெங்கமலை நாயகனே சரணமையா, தங்கமலை நாயகனே சரணமையா, உள்ள போய் இடம் இருக்கான்னு பார்க்க அவ்வளோ மொபைல் ஆன் பண்ண அது மாதிரி பாலாவுக்கு நிஜமாலே ஆமா சொல்லியிருந்தாரு அந்த கனவெல்லாம் சொல்லியிருந்தாரு. ஆமா குறுப்படை முதல்ல கீழே போயிட்டு வந்துடலாமா? ஏன் வாங்க ஐயா கீழே ஐயா இறங்கிட்டே இருங்க. எடுப்போம். உங்களுக்கு நேரம்லாம் அந்த மேலே கம்பத்தை பிடிக்கும், இந்த ஓடையிலே தான் ஏறணும். அங்கெல்லாம் கம்பி ஓடி ஏறலாம். அதுலேருந்து அவங்களுக்கு சந்தைப்பேட்டை இல்லை இறங்கணும்.
மணி குடிச்சுட்டாரு. ஐஸ் தண்ணி விட்ட மாதிரி. ஐஸ் போதிக்கிறையா? சரி சரி பஞ்சபூதத்தால் பஞ்சபூத செம்பு 5 செம்புல குளிச்சு நல்ல செம்பு. இன்னும் இருப்பார். நின்ற குகையில் பல ஆண்டுகள் படுத்துறங்கி இல் தொடங்கி நல் வழிகாட்ட நல் மனம் வாங்கி நல்வழிகாட்ட நல்மணம் வாங்கி நல்குணம் மாறி நல்வழி காட்ட நல்குணம் வாங்கி நல்மணம் மாறி நால்வினை தீர்க்க அகதீஸ்வரா உன் சுவடியை நீயே என் குருவான தந்தையிடம் கொடுத்து செல்ல அச்சுவடி இவ்விடம் வந்து ஆய்வின் நிலையில் ஆட்கொண்டு படுத்துறி உறங்கிய காலங்களில் பாம்போடு நான் உறங்க பள்ளியோடு நான் உறங்க பாம்போடு நான் உறங்க பள்ளியோடு நான் உறங்க வவ்வாலும் என்னில் உறங்க உயிர்ப்பித்து கீழிறக்கினான் என்னோடு நீ வாழ்ந்து கொன்பது வாழ்வதை அறிந்தேன் அகதீஸ்வரா சிவனாய் மாறி சிவனே அகதீஸ்வரனாய் மாறி என்னை சீர்படுத்திய நாயகனே. ஓம் அகதீஸ்வரா ஓம் அகதீஸ்வரா உன்னிடம் நான் 49 வருடங்களுக்கு முன் தீட்சை எடுத்துக்கொண்டேன். 42 வருடம் கழித்து நீயே எனக்கு சிவனில் இறங்கி உன் தீட்சை மீண்டும் கொடுத்திட வாராயோ அகதீஸ்வரா. இலையில் கால் வைத்து 2 இலையில் கால் வைத்து உடம்பை முதல் இலை நடு இலையில் சாய்த்தி உன் கட்டை விரலால் எனக்கு 4 வருடங்கள் கடந்து வந்த எனக்கு மீண்டும் தீட்சை தந்து உன் ஓலை வார்த்தைகளை மக்களுக்கு உரைக்க அருள் தாராயோ. திரும்பி தின்னின்று நீயே அகதீஸ்வரா உன் கட்டை விரலால் எனக்கு தீட்சை கொடு. ஓம் கிரீ ஓம்
ஆட்கொண்ட நாதனை தின்னின்று சிவனை உள்வைக்க சிவனுள் நீ இறங்க சிவன் நீயாக மாற மகனும் சிவனும் ஆர்ப்பரித்து கொடுத்த நன்னிலத்து தீட்சை மீண்டும் வாங்கினேன். நான் வாங்கிய தீட்சையின் பலன்களை பார்க்கும் உள்ளங்களுக்கும் மீண்டும் கொடு. உச்சம் கொடு, அகம் கொடு, அர்ப்பணம் கொடு, ஆர்ப்பரித்து கொடு. எல்லாம் சிவமயமே. நம சிவாய வாழ்க. வாழ்வின் ஆதாரமே கும்பங்கள் மேலிருக்க என் 5 விரல் பட மேலிருந்து காவல் செய்யும் முனீஸ்வரனும் மல்லீஸ்வரனும் மகுடீஸ்வரனும் மல்லிகா ஈஸ்வரனும் திருவண்ணாமலையில் அமர்ந்த அருணாசலநாதனும் ஒவ்வொரு மலைப்பகுதியிலும் அமர்ந்த லிங்கேஸ்வரனும் பர்வதமலையில் நாயகனும் கொல்லிமலையின் நாயகனும் அத்துணை நாயகர்களும் என் 5 விரல்களில் பட்டு இதயத்தின் உள்ளிறங்கி இதயத்தின் கும்பத்தை நான் தொட உள்ளிருக்கும் ஜீவன் ஏதோ உள்ளிருக்கின்றது, தீண்டி விடாது என் கைகளை கீழ் கொண்டு வந்து விடு. ஓம் கும்பம் தொட கும்பம் தொட உள்ளிருக்கும் ஜீவனே விலகி கொள்ளையா. அது நீ என்பதை அறிந்தேன், ஒன்றும் ஆகாது எனக்கு. நான் வாழ தகுதி இல்லை என்றால் இப்பொழுதே தீண்டி என்னை இங்கேயே ஜீவநிலை அடைய வைத்து விடு மல்லீஸ்வரா. வாழ தகுதி உள்ளது. இன்னும் 76 ஆண்டுகள் நான் பூமியில் வாழ்ந்து முள்ளிப்பாக்கத்தில் உன் நிலையில் ஜீவநிலை அடைவது உண்மை என்றால் என்னை உயிரோடு வெளியில் அனுப்பு. இல்லை என்றால் உள்ளிருக்கும் ஜீவனை என்னை தீண்டி விடு. நூற்றி 8 நான் சொல்வேன். அதற்குள் வாழ தகுதி என்றால் என்னை வெளியில் அனுப்பு. இல்லை என்றால் இவ்விடத்தில் ஜீவநிலை அடைந்து என் குழந்தைகளே கல்லை வைத்து மூடி சென்றுவிட வேண்டும். 1ஆம் லைனம், 2ஆம் லைனம், 3ஆம் லைனம், 4ஆம் லைனம், 5ஆம் லைனம், 6ஆம் லைனம், 8ஆம் லைனம், 9ஆம் லைனம், 10ஆம் லைனம், 11, 12, 13, 41 எண்ணுங்களேன். 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, வாழ தகுதி இருந்தால் எண்ணிக்கை முடியும் முன் என்னை இவ்விடத்தில் ஜீவநிலை அடைய வைத்து விடு. வாழ தகுதி இருந்தால் என்னை வெளியில் கொண்டு போ, தீண்டி விடாதே. 108 ஹக்காதே. அகதீஸ்வரா, நான் வாழ தகுதியுள்ளது. மல்லீஸ்வரா, வாழ தகுதியுள்ளது. மீண்டும் குகையை விட்டு செல்ல உள்ளிருக்கும் ஜீவனே, உன்னை என் நகங்கள் பட்டு தீண்டி இருந்தால் மன்னித்து விடு.
உயிரோடு மீண்டும் வெளியில் கொண்டு வந்த அகதீஸ்வரா, மல்லீஸ்வரா, மருதீஸ்வரா, மல்லிகாளீஸ்வரா, அருணாசலநாதனை, என் குலம் காத்த என் தந்தையை, இனி வருகின்ற 2098 வருடம் ஜூலை மாதம் 23ஆம் தேதி ஆடி 8ஆம் தேதி இரவு 1:10 மணிக்கு நான் பிறந்த லக்னத்தில் மல்லிப்பாக்கத்தில் உங்கள் முன் ஜீவன்நிலை அடைய உயிரோடு வெளியில் அனுப்புகின்றாய். உள்ளிருக்கும் ஜீவன் என்னை தீண்டவில்லை. இனி என் நிலை அகமின்றி, தடையின்றி, பயமின்றி நான் அகதீஸ்வரன் உன் சுவடியை வைத்து மக்களை வழிநடத்த மீண்டும் பிறக்கின்றேன். ஓ நம சிவாய வாழ்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஆயிரத்தி 258 to 57 மதுரை ஆண்ட 2ஆம் சடையவர்ம சுந்தரபாண்டினால் ஆலயம் நிறுவப்பட்டது. அதற்குண்டான கல்வெட்டு இது சிதிலமடைஞ்சு போச்சு. வருடங்கள் இல்லை, வரலாற்றில் செக் பண்ணி பார்க்கப்போ 1251 to 57 இருந்துங்க. மல்லீஸ்வரா, மகுடீஸ்வரா, மல்லிகா பரமேஸ்வரா, படியேறி வினதீர்த்து ஓடி வந்தோம் குறையில்லா வாழ்வை கொடுக்க காட்சி தரவாராயோ. சிங்கமலை நாயகனே சரணம் ஐயா, சிங்கமலை நாயகனே சரணம் ஐயா, சதுர சஞ்சீவி நாயகனே சரணம் ஐயா, சதுர சஞ்சீவி நாயகனே சரணம் ஐயா, வரணும் ஐயா காட்சி தரணும் ஐயா, வரணும் ஐயா அருள் பாவிக்க வரணும் ஐயா. படியேறி உன்னை மற்றும் வரும் குழந்தைகளுக்கு மனக்குறை செல்வக்குறைகள் ஜனனக்குறைகள் அனைத்தையும் அல்பாவிக்க வேண்டும். ஓம் நம சிவாய.